food preservation methods. So these are methods by which we can preserve food for a few days or months or years. அதில் first type வந்து pickling. Next is refrigerating. Next is canning. அப்புறமா வந்துட்டு drying, boiling. ஸோ பாயிலிங் வந்து இப்போ மில்க் அந்த மாதிரி லிக்விட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பாயில் பண்ணுறது மூலமாக இட் ஸ்டேஸ் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். வீணாக போகாமல் அது ஃபியூ ஹவர்ஸ் பாயில் பண்ணுறது மூலமாக மில்க் போன்ற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். தென் ரெஃப்ரிஜரேஷனில் இஃப் யூ டேக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பது மூலமாக வந்து ஃபியூ டேஸ்க்கு அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் சில கெமிக்கல்ஸ் ப்ளஸ் சால்ட் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் ஆயில் இதெல்லாம் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், வினிகர் இதெல்லாம் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுது. ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஃபுட்டோட வெஜிடபிள்ஸோடு சேரும்போது கொஞ்சம் நாட்கள் வீணாக போகாமல் இருக்கும். தென் இஃப் யூ டேக் பிக்லிங் மெத்தட், இதில் ஆயில், சால்ட், வினிகர் இதெல்லாம் சேரும்போது அந்த ஊறுகாய் வந்து பிக்கிள் வந்து ஃபார் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் வீணாக போகாமல் இருக்கும். தென் இது வந்து மோர் மிளகா வத்தல், இது வந்துட்டு ட்ரையிங் மெத்தட் மூலமாக வந்துட்டு இதை ப்ரிசர்வ் பண்ணுறோம். இது ப்ளஸ் ரெட் சில்லி இதெல்லாம் ட்ரையிங் மெத்தட் மூலமாக ப்ரிசர்வ் பண்ணுறோம். அப்புறமா வந்து ஜாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுகர் சேர்றதுனால இது வந்து ப்ரிசர்வ் ஆகுது. அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து இட்ஸ் அ கேன் ஃபுட். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ஸ், சம் கேன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து கேனில் ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் கெமிக்கல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது, ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் வைக்கும்போது அது வந்து இட்ஸ் ப்ரிசர்வ்ட் ஃபார் months together. So that is called canning method. So in these types of method we can preserve food for a longer time.